ஒரு காலத்தில் ஒரு தேர்ஸ்டே கூட மிஸ் பண்ணாமல் பாபா கோயில் போயிடுவேன். ஆனால் நம்ம வீடு மாற்றி வந்ததுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் மந்த்லி ஒன்ஸ் கூட ஒரு சில டைம் போக முடியறதில்ல. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, போயிடணும்னு கிளம்பியாச்சு. நம்மளும் சும்மாவே வண்டி ஓட்ட சொன்னால் குண்டுங்குழியில் தான் விட்டு ஏற்றுவான். இதில் ரோடு வேறு ரொம்ப அழகாக இருக்குது. கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்தளவுக்கு தோண்டி போட்டிருக்காங்களா இல்லை எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. யூஸ்வலாக கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம், அதனால் கூட்டம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போலாம் போகிறதே ரொம்ப லேட் ஆகிடுது. சரி, விளக்கு வாங்கலாமேன்னு கடைக்கு போனேன். கூட வந்தவன ஆளை காணோம். எங்கடா இவனை காணோன்னு பார்த்தா சாப்பாடு கொடுக்குற இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கேன் என்ன கொடுக்குறாங்கன்னு. ஒழுங்காக ஃபஸ்ட்டு வந்ததுமே சாமியை கும்பிடலாம், அப்புறம் சாப்பிட போகலாம் வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு போனேன். போய் விளக்கு போட்டு நல்லா பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட வந்தாச்சு. மற்ற கோயிலெல்லாம் எப்படின்னு தெரியாது, பட் இந்த பாபா கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்க யாருக்குமே பார்ஷியாலிட்டியே காட்ட மாட்டாங்க. யார் போய் கேட்டாலும் எவ்வளோ டைம் கேட்டாலும் ஃபுட் இருக்க வரைக்கும் சாப்பாடு முகம் சொல்லிக்காமல் கொடுப்பாங்க. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லா டாக்ஸுக்கும் தான். இதனாலேயே இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.